பரந்த உள்ளம் கொண்ட திறமூல அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு தொகுப்போட முடிவில் உங்களுக்கு Kdenliveல எப்படி இது போல் திரையில் பார்க்குறது படி டெக்ஸ்ட் அனிமேஷனை பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த தொகுப்பு 2 பகுதிகளை கொண்டது. இதோட தொகுப்போட நீளத்தை கருத்தில் கொண்டு இதை 2 பகுதியாக பிரிச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது முதல் பகுதி. இந்த பகுதியில் அனிமேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை அறிமுகம் மிக எளிமையாகவும் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப விரிவாக இருக்காது. அனிமேஷன்னா என்ன அப்படின்னு ஒரு முன் அறிமுகம் இல்லாதவங்க இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு பகுதி 2 பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஏற்கனவே அனிமேஷன்னா என்னன்னு தெரியும் அப்படின்னாக்கா நீங்கள் நேரடியாக பகுதி 2 பார்க்கலாம். அதில் Kdenliveல எப்படி நீங்கள் இப்போ திரையில் பார்க்கக்கூடிய டெக்ஸ்ட் அனிமேஷனாக நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத செயல் விளக்கம் 2வது பகுதியில் இருக்குது. இந்த பகுதியில் அனிமேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான சுருக்கமான விளக்கம் இருக்குது. நன்றி. நீங்கள் பார்க்குறது யாரங்கே வழி. என்னோடய பேர் MVP. யாரங்கே முதல்ல நம்ம அனிமேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது அசைவாக்கம் அப்படிங்கிறது ஒரு பொருள் அல்லது ஒரு காட்சி ஏதோ ஒன்று நம்ம காட்சிப்படுத்தும் போது வீடியோவாக்கும்போது அது அசையக்கூடியதாக இருக்குது அப்படின்னாக்கா அது அசைவாக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அனிமேஷன். அது நீங்கள் பார்க்குற கார்ட்டூனாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒன்று நம்மளாம் அசைவை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா அது அனிமேஷன் தான். அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனால் கூட அது அனிமேஷன் தான். இந்த பதிவில் ரொம்ப எளிமையான முறையில் இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறோம். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ aot எக்ஸ்பிளைனில் ரொம்பவே தெளிவாக பார்க்கலாம். அனிமேஷன் அப்புறம் கீ ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் ரொம்ப சுருக்கமாக எளிமையாக இருக்கும். ஓகே, அப்படிப்பட்ட அசைவாக்கம் அதாவது அனிமேஷனை நம்ம பொதுவாக 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஒரு மரபு வழிபட்ட அனிமேஷன், அது ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எப்படின்னாக்கா ஒவ்வொரு ஃப்ரேமையுமே அதாவது ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேமையுமே நம்ம மனிதர்கள் மூலியமாக கலைஞர்கள் மூலியமாக அதை வரைவாங்க. ஒவ்வொரு ஃப்ரேமையுமே வரைஞ்சி கொண்டு வருவாங்க. அதுதான் மரபு வழிபட்ட அசைவாக்கம் ட்ரெடிஷ்னல் அனிமேஷன். 2வது கம்ப்யூட்டர் அனிமேஷன். அதை நம்ம கீ ஃப்ரேம் அனிமேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் எப்படின்னாக்கா ஒரு ஃப்ரேம் அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து அல்லது குறிப்பிட்ட சில ஃப்ரேம்கள் கழித்து இன்னொரு ஃப்ரேம், இந்த 2 ஃப்ரேம்களுக்கு இடையில் ஒரு அசைவாக்கம் நிகழ்து, ஒரு அனிமேஷன் நிகழ்து. அதாவது உதாரணத்துக்கு ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம் ஒரு நம்ம திரையோட இடது பக்கத்தில் இருக்குது தொடக்கத்தில். அந்த ஃப்ரேமோட முடிவில் அதாவது அந்த அனிமேஷனோட முடிவில் அந்த வட்டம் நம்ம திரையோட வலது பக்கத்துக்கு போகுது. அப்போ இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு அப்படியே நகர்ந்து போகுது இல்லையா? இந்த நகர்வு ஒரு அனிமேஷன். இது ஒரு அசைவாக்கம் எளிமையாக. அப்படி பார்க்கும்போது இந்த நகர்ச்சியை நம்ம ட்ரெடிஷ்னல் அனிமேஷனாக பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வீடியோவில் எத்தனை ஃப்ரேம் இருக்கோ அத்தனை ஃப்ரேமையும் அதை ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் கொஞ்சம் நகர்ற மாதிரி நம்மளே மேனுவலாக வரைவோம். இது ட்ரெடிஷ்னல் அனிமேஷன். ஆனால் கம்ப்யூட்டர் அனிமேஷன் கீ ஃப்ரேம் அனிமேஷனில் பார்த்திங்கன்னாக்கா தொடக்கமான ஃப்ரேமில் அந்த வட்டம் என்ன நிலையில் என்ன இடத்துல இருக்குது, அப்புறமேட்டு முடிவு ஃப்ரேம் அந்த அசைவாக்கத்தோட முடிவில் அந்த ஃப்ரேமில் அந்த வட்டம் என்ன இடத்துல என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிற 2 தகவலை மட்டும் கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்துட்டா போதும். அந்த கம்ப்யூட்டரே என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த 2 ஃப்ரேமையும் கீயாக எடுத்துக்கிட்டு அதுக்கு இடைப்பட்ட எல்லா ஃப்ரேமையும் அதுவே சொந்தமாக இன்டர்போலேஷன் அப்படிங்கிற ஒரு கணக்கீட்டு முறையின் அடிப்படையில் அதுவே உருவாக்கிக்கும். இதுதான் கம்ப்யூட்டர் அனிமேஷன் அல்லது கீ ஃப்ரேம் அனிமேஷன் எப்படி வேணுமோ சொல்லலாம். அதாவது இங்கே நீங்கள் திரையில் பார்க்குறது போல் இந்த தொடக்கம் முடிவு இந்த 2 நிலைகளையும் அதுகிட்ட கொடுத்தோம் அப்படின்னாக்கா இன்பிட்வீனில் உள்ள எல்லா ஃப்ரேம்ஸையுமே கம்ப்யூட்டராக சிமுலேட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கும் கணக்கீடு மூலியமாக. அதுக்கு இன்டர்போலேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை ஒரு கணக்கீட்டு முறையை பயன்படுத்துவாங்க. ஓகே, இந்த அளவுக்கு அறிமுகம் போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அசைவாக்கத்தில் என்னென்ன வகை இருக்குதுன்னு பார்த்தாச்சு. ட்ரெடிஷ்னல் அனிமேஷன், கீ ஃப்ரேம் அனிமேஷன் அல்லது கம்ப்யூட்டர் அனிமேஷன். கம்ப்யூட்டர் அனிமேஷனில் கீ ஃப்ரேம் அனிமேஷன்னா என்ன, கீ ஃப்ரேம்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஓகே, இதை நம்ம செயல் வழிபாட்டு மூலயமா பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக புரியும். அவ்வளோதான் இந்த சின்ன பதிவு. இந்த பதிவில் அனிமேஷன்னா என்ன அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக பார்த்தோம். aot எக்ஸ்பிளைன் செக்ஷனில் நம்ம அனிமேஷன்னா என்ன, அதில் இருக்கிற வகைகள் எல்லாத்தையுமே ரொம்பவே தெளிவாக விரிவாக பார்க்கலாம். இந்த பதிவு மூலயமா அனிமேஷன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்துருக்கும். அவங்களுக்கு அனிமேஷன்னா என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நான் இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அருங்கலை ஆற்றுக.